நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரர் வி.ஆர். ராஜா குளத்தூர் பேச ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 1527வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன், மகாபாரதி சாரம். நான் 2-3 நாள் நிறுத்தி வச்சுட்டு இருந்தேன். யாருமே பார்க்கறதில்லை, இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேன்ட்டு. எதுக்காக பண்ணணுன்ற அப்புறமா முன்னாடி இந்த பிரதிஜையினால் ஜஸ்ட் கண்டினியூ எப்படியா முடிச்சிடணும்னு வச்சுருக்கேன். நீங்கள் 17வது நாள் கதையை பார்க்க போகிறோம். அதை ராமகிருஷ்ணா மடத்தை சேர்ந்த அண்ணா சுப்பிரமணியன்றவர் அவரால் ரொம்ப அழகாக எழுதிக்க பல விஷயங்கள் நமக்கு புரிப்படாததெல்லாம் சொல்லியிருக்கிறதுல கொஞ்சம் சிரவணம் பண்ணுறதுக்கு எனக்கு கேட்கறது என்ன கஷ்டம். ஒரு காண்டி ஸ்பெண்ட் அபவுட் 15 minutes or 20 minutes a day. ராத்திரி படுத்துங்கும்போது கூட கேட்கலாம். அதை சூதாட்ட விருத்தாந்தம். அந்த சபையில் வசித்து வருகையில் துரியோதனன் படிப்படியாக சபை முடிவதையும் சகுனியுடன் கூடி பார்வையிட்டான். மதிமானான திருதராஷ்டிரபுத்திரன் ஒரு சமயம் சபை மத்தியில் படிகத்தாலான தரையை தண்ணீர் என்று சந்தேகித்து மதிமயங்கி தனது வஸ்திரத்தை உயர்த்தி கொண்டான். மனம் நொந்த முகத்தில் களையெழுந்து பிறகு சபையில் சுற்றி வந்தான். பிறகு படிகத்தாமரையுடன் சோபித்த ஒரு படிக குளத்திற்கு அதை தரையென கழுதி வஸ்திரத்துடன் ஜலத்தில் விழுந்து விட்டான். ஜலத்தில் விழுந்தியை பார்த்து பலசாலியான பீமன் சிரித்தான். வேலைக்காரர்களும் துரியோதனை பார்த்து சிரித்தனர். திரௌபதி சிரித்தை பற்றி போடவே இல்லை. பிறகு ஒரு படிகத்தான மூடியுள்ள வாயில் கதவை திறந்திருப்பதாக எண்ணி அவ்வரசன் அதில் நுழைய போய் தலையை முட்டி கொண்டான். இப்படி பலவிதமான அவமானங்களுக்குள்ளாகி அந்த ராஜசூயாக தெளிந்து மனம் மகிழ்வின்றி அந்த அற்புதமான செல்வை பார்த்து விட்டு ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பினான். சகுனி சொல்றான், பாண்டுபுத்திரனான யுதிஷ்டருடைய இந்த செல்வத்தை பார்த்து மனதில் தவிக்கிறாயோ, அந்த தவிப்பை உனக்கு நான் சூதாட்டத்தால் பூத்தி விடுகிறேன். வெற்றி கொள்பவர்களை சிறந்தவனே மன்னா, குந்திபுத்திரான யுதிஷ்டரை அழை, போதும். கவனக்குறைவின்றி பகடைகளை வீசி அதில் கை தேர்ந்த நான் அதை அறியாதவனை ரத்தமின்றி யுத்தமின்றி ஜெயித்து விடுவேன் அப்படி சகுனி சொல்கிறான். சகுனி சொல்ல வச்சு துரியோதனன் சொல்கிறான், அரசே, இந்த சகுனி மாமாவுக்கு அக்ஷவித்தை தெரியும். அவர் பாண்டுபுத்திரோட சூதாட்டம் ஏற்பாடு செய்து அதில் அவருடைய செல்வத்தை கவர்ந்து விட வல்லவர். அதற்கு அனுமதி அணிங்கள் என்று தந்தையிடம் திருதராஷ்டிரன் போய் சொல்கிறாள். திருதராஷ்டிரன் சொல்கிற, மகாத்மாவான சகோதர விதுருடைய கட்டளைப்படி தான் நடப்பேன். அவரிடம் கூட யோசித்து இந்த காரியத்தை பற்றி அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்கிறேன்றார். துரியோதனன் சொல்கிறான், நிச்சயமாக புத்தியுள்ள விதுரர் உங்களை புத்தியை மாற்றி விடுவார். அவர் பாண்டவருடைய நன்மைகள் பற்றியுள்ளவர், என்னிடம் பற்றி இல்லாதவர்ன்றான். திருதராஷ்டிரன் சொல்கிறான், மகனே, பலவான்களுடன் பகை என்பதை பிடிக்கவில்லை. பகை துன்பத்தை விளைவிக்கக்கூடாது. அதுதான் இரும்பினால் செய்த ஆயுதம். பகைமையை பாராட்டக்கூடாது. பகைமையை வளர்த்துட்டாலே பிரச்சனை தான். வைஷம்பாயனை சொல்கிறார், இப்படி கூறிவிட்டு மனதில் ஒரு லட்சியத்தை அடைந்து விதிதான் பெரிது, அதை கடக்க முடியாது என்று கண்ணி புத்தருடைய யோசனையை ஏற்று அந்த மன்னன் விதியால் மதியடைந்து பணியாட்களிடம் உறக்க பின்வருமாறு கூறினான். 1000 தூண்களை உடையதும் பொன்னாலும் வைடூரியத்தால் விசித்திரமான 100 வாயில்களுடைய ஸ்படிக தோரணங்களை உடையதும் 1 குரோச நீளமும் அவ்வளோ அகலம் உள்ள முதல் தரமான ஒரு சபையை விரைவில் நிர்மாணம் செய்யுங்கள். அழகிய சபை பல ரத்தனங்களுடன் குறுகிய காலத்தில் பல வர்ணங்களுடன் புதிய முன்மயமான ஆசனங்களுடன் முடிக்கப்பட்டதை திரும்பி அவரிடம் தெரிவித்தனர். பிறகு அதை அறிந்த திருதராஷ்டிர மன்னர் முக்கிய மந்திரி விதுரரிடம் பின்வருமாறி கூறினார். ராஜபுத்திரரான யுதிஷ்டர் சென்று நான் அனைத்ததாக தெரிவித்து இங்கே கூட்டிவா. இந்த சபையை பலவித ரத்தனங்களுடன் விசித்திரமான படுக்கைகளுடன் விலையுயர்ந்த ஆசனங்களுடன் கட்டப்பட்டிருப்பதை தெரிவித்து அதை தம்பிமார்களுடன் பார்க்க சொல்லும். நண்பர்களுடன் சூதாட்ட விளையாட்டம் நடக்கட்டும் என்று சொல்கிறார். விதுரர் சொல்கிறார், அரசே, இந்த தூது போவதை நான் விரும்பவில்லை. குலநாசம் ஏற்படும் என்று பயப்படுகிறேன். இவ்வாறு செய்ய வேண்டாம். புத்திரர்களுக்கு வேறுபாடும் சண்டையும் நிச்சயமாக உண்டாகும். இதற்காகவே சூதாட்டத்தை பற்றி நான் பயப்படுகிறேன். விதுரர் சொல்கிறார் திருதராஷ்டிரன் சொல்கிறான், விதுரா, விதி பிரதிகூலமாக இல்லாவிட்டால் கலகம் ஏற்படும் என்று எனக்குள் தைரியமில்லை. பிரம்மாவின் விதிப்படிதான் உலகமெல்லாம் நடக்கிறது, சுதந்திரமாக இல்லை அப்படின்றார். ஆகையால் விதுரர் என்னுடைய கட்டளைப்படி குந்திபுத்திரன் யுதிஷ்டமரனும் சென்று யாரேனும் அசைக்க முடியாத நிலையில் உள்ளவனை இப்படி அழைத்து வா அப்படின்னு சொல்கிறார். வைஷம்பாயனை சொல்கிறார், திருதராஷ்டிர மகாராஜாவால் பலவந்தமாக கட்டளைப்பட்ட விதுரர் மிக்க வேகமும் பலமும் நல்ல பழக்கமும் உள்ள சிறந்த குதிரைகள் பூட்டி தேரில் ஏறி மதிமான்கள் பாண்டவர்களை நாடி போக புறப்பட்டார்.
அவர் வெளியே கடந்து ராஜதானிக்கு வந்து தர்மாத்மான தர்மபுத்திரையை சந்தித்தார். சத்தியவிரதரும் பகையற்றவரும் மகாத்மானுமான விதுரரை முறைப்படி வரவேற்று பூஜித்து திருதராஷ்டிரரை பற்றியும் அவர் மக்களை பற்றியும் சேமலாபம் விசாரித்தார் யுதிஷ்டிரர். விதுரர் சொல்கிறார், மகாத்மான அரசர் புத்திரரோட சௌபாகியம் உறவினரால் சூழப்பட்டு தேவேந்திரனை போல் இருக்கிறார். அரசே, அவருடைய புத்திரர்கள் குணங்களாக கவரப்பட்டு கவலை இல்லாமல் தனக்குத்தானே மகிழ்வுடன் இருக்கிறார். கௌரவ மன்னர் முதலில் க்ஷேமத்தையும் ஒரு குறையுமின்றி விசாரித்து விட்டு இதே உன்னிடம் சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்கிறார். இங்கே ஒரு சபை உன்னுடைய சபைக்கு சவமாக கட்டப்பட்டுள்ளது. அதை சகோதரர் வந்து நீ பாரிவிட வேண்டும். பார்த்தா சகோதரரிடம் வந்து நீங்கள் சிநேகபாவத்தில் சொக்கட்டான் விளையாடி மகிழலாம். உங்களுடன் கூடி நாங்கள் இன்புறுவோம். குருகுலத்தில் எல்லோரும் வந்து இங்கு கூடியிருக்கிறீர்கள் அப்படிலாம் சொல்கிறார். யுதிஷ்டிரர் சொல்கிறார், விதுரரே, சூதாட்டத்தில் எங்களுக்கு கலகம் ஏற்படும். அதை அறிந்த எவன் சூதாட்டத்தை விரும்புவான்? நீங்கள் எது பொருந்தும் என்று கருதுகிறீர்களோ அந்த வார்த்தையில் நாங்கள் எல்லோரும் நிற்பவர்கள். விதுரர் சொல்கிறார், சூதாட்டம் மனத்த மூலம் அறிவேன். அதை தடுக்க நான் முயன்றேன் என்றால் அரசர் என்னை உன்னிடம் அனுப்பி வைத்தார். அறிவாளியே, அவர் சொல்லையை கேட்டு இந்த அறிவு நல்லதோ செய்ய சொல்கிறார். யுதிஷ்டிரர் சொல்கிறார், இப்போ திருதராஷ்டிர மன்னனுடைய கட்டளையின்படி நான் சூதாட்டத்துக்கு போகாமல் இருக்க விரும்பவில்லை. புத்திரனுக்கு பிதாவின் இஷ்டப்படி செய்வது எப்பொழுதும் பொருந்தும். ஆகையால் விதுரரே, நீர் கூறியபடி செய்கிறேன் என்றார். வைஷமாயனர் சொல்கிறார், தர்மராஜா விதுரரிடம் கூறிவிட்டு புறப்பட்ட ஏற்பாளரையும் விரைவில் செய்தார். மறுநாள் காலையில் வேலைக்காரருடன் மற்றவரும் கூட வருபவருடன் திரௌபதியை முன்னிட்டு ஸ்திரீகளுடன் புறப்பட்டனர். எல்லாம் ஹஸ்தினாபுரத்துக்கு வர இந்திரபிரசத்திலிருந்து ஹஸ்தினாபுரம் வந்ததும் தர்மாத்மான பாண்டவர்களே திருதராஷ்டிரர் அரண்மனைக்கு போனார். அவர் சுற்றி வணங்கினார். அப்படியே பீஷ்மர், துரோணர், கர்ணன், கிருபர், அஸ்வத்தாமர் ஆகிய முறைப்படி சந்தித்தார். சோமதத்தர், துரியோதனன், சௌபல மன்னன் இன்னும் பல பேர் அங்கு கூடியிருந்தனர். வீரநாயக துச்சாசனன், மற்ற சகோதரர்கள், ஜெயத்ரதன், மற்ற கௌரவர்கள் எல்லோரையும் சந்தித்தார். பிறகு அவர் எல்லா சகோதரரையும் சூழ திருதராஷ்டிர மன்னனை அந்தபுரத்தை பிரவேசித்தார். அங்கு நட்சத்திரங்களால் சூழப்பட்ட ரோகிணி போல் மருமக்களால் சூழப்பட்டு வழங்கிய பதிவிரதையான காந்தாரி தேவிக்கு அபிவாதனம் செய்து ஆசீர்வாதம் பெற்றார். பிறகு அனுமதி பெற்று மிகச் சிறந்த இல்லங்களை பிரவேசித்தனர். அங்கு ஏற்கனவே வந்திருந்த துச்சலை முதலில் ஸ்ரீகளை கண்டனர். பிறகு நித்திய கர்மாக்களை முடித்துவிட்டு தெய்வீமா சந்தனை பூசித்துக் கொண்டு மனதிற்கினிய போஜனம் செய்துவிட்டு படுக்கை அறையை புகுந்தனர். இரவில் சுகமாக தூங்கிவிட்டு காலையில் அனைவரும் நித்திய கர்மாக்கள் செய்துவிட்டு அழகான சபையில் சூதாடக்காரர்களால் வரவேற்கப்பட்டு பிரவேசித்தனர். சபையில் புகுந்ததும் யுதிஷ்டிரர் முதலியோர் அங்கிருந்த அரசர்களை அணுகி அவருக்குரிய மரியாதையை செய்தனர். எல்லா அரசர்களுக்கும் அங்கு உட்கார்ந்த பிறகு சுபலபுத்திரான ஜகுனி யுதிஷ்டிரை நோக்கி கூறினான், அரசே யுதிஷ்டிரா, சபையில் ஆட்டுத்துணை விரிக்கப்பட்டு இருக்கிறது. எல்லோரும் உண்மையை எதிர்பார்த்து இருக்கிறோம். காய்களை உருட்டு விளையாட தொடங்கிய சமயன்றான். யுதிஷ்டிரர் சொல்றார், அரசே, சூதாட்ட மஞ்சள் விளையாட்டு பாவச் செயல். அது சத்திரியர்களுக்கு பராக்கிரமம் இல்லை, நிச்சயம் நீதியம் இல்லை. அதை ஏன் போற்றுகிறேன்னு கேட்குறான். சகுனி சொல்கிறான், அஸ்திர தேர்ச்சி உள்ளவன் அதில் தேர்ச்சி இல்லாதவனும் பலமிகுந்தவன் பலக்குறைவனாகவும் வித்வான்கள் இல்லாதவனையும் ஜெயிக்கிறான். இப்படி எல்லா காரியங்களையும் வஞ்சனை இருக்கிறது. அதை ஜனங்கள் வஞ்சனை என்று சொல்வதில்லை. இங்கே வந்த பெண் இது என்னிடம் இது மோசம் என்று நீ எண்ணினால் உனக்கு பயமாக இருந்தால் விளையாட்டிலிருந்து விலகி கொள்கிறான். அப்போ யுதிஷ்டிரர் சொல்கிறார், அழைக்கப்பட்டு வந்த பெண் திரும்ப போகக்கூடாது என்பது என்னுடைய நிச்சயமான விரதம். அரசே, விதிதான் பலமிக்கது. நான் விதியின் வசத்தில் இருப்பவன். இந்த குழுவில் நான் யாருடன் விளையாட வேண்டும்? எனக்கு எதிராக பந்தயம் வைப்பவர் யார்? அது தெரிந்த பெண் ஆட்டத்தை ஆரம்பிக்கலான்றான். துரியோதனன் சொல்கிறான், அரசே, ரத்னங்களும் தனங்களும் பந்தயம் கொடுப்பவன் நான். எனக்காக என்னுடைய மாமா இந்த சகுனி விளையாடுவார்னு சொல்கிறான் துரியோதனன். யுதிஷ்டிரர் சொல்கிறார், ஒருவனுக்கான மற்றொரு ஆடுவது பொருத்தமாகாது என்று தோன்றுகிறது. அறிவாளியே, அதை தெரிந்து கொள்ளும். அப்படியும் விரும்பினால் நடக்கட்டும்ன்றார். அதாவது எல்லாத்தையும் ஓகே சொல்லிடுறார் அவர். சூதாட்டம் ஆரம்பித்ததும் அரசர்கள் அனைவரும் திருதராஷ்டிரை முன்னிட்டு அந்த சபையில் நுழைந்தனர். பீஷ்மர், துரோணர், கிருபர், மகா புத்திசாலி விதுரர் ஆகிய மனதில் அதிக திருப்தி இல்லாமல் திருதராஷ்டிரனை பின்பற்றினர். யுதிஷ்டிரர் கூறியது, அரசே,
சுழித்தாலும் என்னுடைய மாலையை சிறப்புடன் விளங்குவதாலும் பொற்கட்டியினால் அலங்கரிக்கப்பட்டதான விலை மிக்க இந்த ரத்தனம் என்னுடைய பணயம். மகாராஜாவே, எந்த எதிர்ப்பணத்தை எண்ணிக்கொண்டு விளையாடுகிறீரோ அந்த எதிர்ப்பணையை வைப்பவர் யாருன்னு கேட்கலாம். துரியோதனன் சொல்கிறான், என்னிடம் ரத்தனங்களும் தனங்களும் நிறைய இருக்கின்றன, பொருளில் விரோதம் இல்லை, ஆட்டத்தை ஜெயிக்கலாம்ன்றான். வைஷமாயன சொல்கிற உடனே அக்ஷ தத்துவத்தில் வல்லவரான சகுனி காய்களை கையில் எடுத்துக்கொண்டு உருட்டினான். ஜெயித்தாய்விட்டது என்றான் யுதிஷ்டரிடம். ஈஸ்வரர் சொல்கிறார், மதம் பிடித்த சகுனியே, சூதாட்டத்தில் ஏமாற்று வித்தியால் நான் ஜெயிக்கப்பட்டிருக்கேன் என்றாலும் பந்தயம் வைத்து இருவரும் விளையாடுவோம். பொக்கிஷத்த தங்க கட்டுகள் அக்ஷயமாக நிறைய இருக்கின்றன. அரசே, அங்கே என் தனத்தை வைத்து உம்மோட ஆட்டத்தை தொடர்கிறேன்ற. பீஷ்மபாயன சொல்கிற, கௌரவ குலத்தை வளர்த்தவரும் நிலை பிறழாதவரும் பாண்டவர்களை மூத்த வருமான அரசால் எங்கனம் கூறப்பட்டு சகுனி அவரிடம் ஜெயித்தாயிற்று என்று கூறினான். ஒவ்வொரு தடையும் அவனே ஜெயிச்சு வந்துடுறான். யுதிஷ்டர் சொல்கிறான், தாம் ஏறி வந்த ராஜரதம் கம்பீரமாக சப்தமுடையது, இது வந்து தேர் இருக்கிறது, அதை தனமாக வைத்துக்கொண்டு உம்முடன் மேலும் ஆட்டத்தை தொடர்கிறேன்றார். நிறுத்தி அதில் எழுந்து போயிருக்கலாம், ஆனால் எழுந்து போலவர் யார்? தர்மராஜா. இதை கட்டு தன்னிடத்தில் நிச்சயமுள்ள சகுனி வஞ்சனையை கொண்டு ஜெயித்தாகிவிட்டது என்றான். யுதிஷ்டர் கூறியது, ஆடலிலும் பாடலிலும் சேர்ந்த 100,000 தாசிகள், பருவ பெண்கள், பொன்னால் அருங்கேற்கப்பட்டவர்கள் என்னிடம் சேவை செய்பவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பணைய வைக்கிறேன் யுதிஷ்டர் சொல்கிறார். இதை கேட்டு தன்னிடம் நிச்சய பக்தி புத்தியுள்ள சகுனி வஞ்சனையற்ற கை கொண்டு ஜெயித்தாகிவிட்டது என்றான். ஒவ்வொருத்தரையும் ஜெகனி அவன் சொன்ன இதுதான் பக்கடையில் இந்த தாயம் 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் வரது இல்லையா, அப்படியே ஜெயிக்கிறான். பொன்மயமான ஏற்கால்களும் கொடிகளும் உடையவை, அடக்கமான குதிரைகளும் விசித்திர போர் புரியும் தேராளிகளும் உடைய தேர்கள் என்னிடம் இருக்கின்றன, அவற்றை பணைய வைத்து ஆடுகிறேன்ற. இப்படி கூறப்பட்ட துராத்மான ஜகுனி வைரத்துடன் ஜெயித்து ஆயிற்று என்று யுதிஷ்டன் கூறினான். இப்படி அனைத்தையும் அபகரிக்கும் கோரமான சூதாட்டம் நடக்கையில் எல்லா சந்தேகங்களையும் போக்கும் திருதராஷ்டிரம் கூறினார். சூதாட்டம் கலகத்திற்கு பேர் போனது, பெரிய கொடுமை பிளவை உண்டாக்குகிறது. துரியோதன அதை கைப்பற்றி உக்கிரமான பகையை வளர்க்கிறான். அரசே, வீரனும் தீர்க்கதரிசியுமான ஒருவன் சிவபூதியை அவமதித்து பிறனுடைய உதவியை பெற்று வருவதால் கடலில் சிறுபிள்ளைத்தனமாக மாலுமியாக கொண்டு கப்பலேறிவனாக கொடிய விசனத்தில் மூழ்குவான். இப்போ சகுனியுடைய ஆட்டத்தில் போக்கை அறிந்து விட்டோம். பர்வத மன்னனான அவன் சூதாட்டத்தில் ஏமாற்றும் வித்தையை அறிவான். சகுனி எங்கிருந்தோ வந்தானோ அங்கு போகட்டும். பாரதரே, பாண்டவர்களை சண்டைக்கு இழுக்க வேண்டாம் சொல்கிறார் விதுரர். அப்போ துரியோதன, விதுரரே, நீ எப்பொழுதும் திருதராஷ்டிர புத்திரர்களை கணித்து பேசி பிறருடைய புகழே சாதித்து பேசுகிறீர். உமக்கு பிரியம் எங்கே இருக்கிறது எங்களுக்கு தெரியும். எங்களை எப்போதும் சிறுவர்களைப் போல தாழ்வாக கருதுகிறேன். எதிரின் கூட்டத்தில் சேர்ந்து கொண்டு பகைமைக்கு ஒருவனை பக்கத்தில் விடக்கூடாது. முக்கியமாக வேண்டாத மனிதருடன் வசிக்கக்கூடாது. விதரை, அப்படிப்பட்ட நீர் எங்கு விருப்பமோ அங்கே போகலாம். அசத்தான ஸ்ரீ சமாதானப்படுத்தினாலும் விட்டு போய்விடுவாள் அப்படின்றான். இப்போ விதரை சொல்கிறார், பிரியமாக பேசும் பாவியான மனிதன் கிடைப்பான். அப்பிரியமாயிருந்தாலும் நன்மை பயக்கும் சொல்லை பேசுவனும் கேட்டவனும் கிடைப்பது அரிது. விசித்திர வீரியர் புத்திரான திருதராஷ்டிரன் மன்னருக்கும் அவருடைய புத்திரருக்கும் எப்பொழுதும் நான் கீர்த்தியையும் செல்வத்தையும் விரும்புவன் நான். அது உள்ளபடி உனக்கும் இருக்கட்டும். உனக்கு வந்தனம். எனக்கு பிராமணர்கள் நல்வாழ்வுக்கு வழிகாட்டட்டும். கண் பார்வையிலேயே விஷமுள்ள பாம்புகள் அறிவாளி கோபம் முட்டக்கூடாது. குருநந்தனா, அதைத்தான் உனக்கு நான் நல்ல எண்ணத்துடன் கூறுகிறேன் விதுரர் சொல்கிறார். சகுனி சொல்கிறான், யுதிஷ்டிரா, பாண்டவனின் செல்வத்தை மிகுதியும் தோற்றுவிட்டதால் தோற்காமல் இருப்பது உண்டாம அதை சொல்லு அப்படின்னு கேட்குறான். யுதிஷ்டிரர் சொல்கிறார், பசுக்கள் நிரம்பிய மந்தைகளும் குதிரைகள் கூட்டமும் எண்ணிறந்த வெள்ளாடுகளும் செம்மறியாடுகள் இருக்கின்றன. அவையெல்லாம் என்னுடைய சிறந்த தனம். அதை வைத்து கொண்டு ஆடுகிறேன்ற. அதை கேட்டு தனவன் தன்னிடம் நிச்சயமுள்ள ஜகுனி அதே மோசத்தை கை கொண்டு ஜெயித்தாயிற்று என்று சொன்னான். அரசே, இந்த ராஜகுமார்கள் அடைந்துள்ள குண்டலங்கள், கண்டிகள் முதல் ராஜபூஷணங்கள் எல்லாம் தனம். அதை வைத்து உன்னுடன் ஆடுகிறேன் சொல்கிறார்.
யுதிஷ்டர். அதை கேட்டு தன்னிடம் நிச்சயம் உள்ள ஜகுனி அதே மோகத்தை இப்போ கை கொண்டு ஜெயித்தாயிற்று என்றான். இப்பொழுது நகுலன் என் பணையம் என்று அறிவித்தார் யுதிஷ்டர். ஜெயித்தாயிற்று என்றான் ஜகுனி. சகாதேவன் தர்மங்களை எடுத்துரைப்பவன், இவர்கள் பண்டிதன் என்று பெயர் பெற்றவன், அவனை இதுவாக பணையமாக கிழன்ற அதையும் ஜெயிச்சாச்சுன்றான். எல்லாத்தையும் சகுனியே ஜெயிச்சு வந்துடுறான். சகுனியே, பேராசை கடலில் கப்பலை போல் கரை சேர்ப்பவனும் பகைவரை வெல்லவனும் பராக்கிரமசாலியும் உலகில் ஒப்பற்ற வீரரும் அரசகுமாரமாக பால்குணனான அர்ஜுனன் பந்தயத்துக்கு தகாதவனாயினும் அவனை வைத்து ஆடுகிறேன் என்றார் யுதிஷ்டர். அதையும் ஜெயித்தாயிற்றென்றான். எவனுக்கு சமமான பலசாலியை உலகில் இல்லையோ பகைவனை கொல்பவனும் கதை பிடிப்பவனும் யாரும் பீமனை வச்சு ஆடுறார். அதையும் ஜெயித்தாயிற்றென்றான். நான் சகோதரிகளில் முக்கியமானவன், அவர்களுக்கு பிரியமானவன், நான் ஜெயிக்கப்பட்டு நிர்பந்தப்படுத்தினால் நானே ஊழியம் செய்வேன் என்கிறார் யுதிஷ்டர். ஜகுனி அதையும் ஜெயிச்சாயிற்றென்றான். அரசே, நீ வைத்து தோற்காத பணையம் ஒன்றுதான். பாஞ்சாலியான கிருஷ்ணனையே பணையம் வைத்து ஜெயித்து மீட்டுக்கொள்ளுன்னு சொல்கிறார் சகுனி. எல்லா நற்குணங்களையும் நிறமுள்ளும் அனுகூலமுள்ளும் பிரியமான பேசுவளும் அருமும் பொருளும் இன்பமும் சிந்திக்க ஒரு மனிதன் விரும்பக்கூடிய லட்சியமான ஸ்திரியும் ஆகிய இடை சிரித்த அந்த பாஞ்சாலியை, அங்கம் அழகிய திரௌபதியை சோபலா ஐயோ நான் பணையம் வைக்கிறேன் என்றார். புத்திமானான தர்மபுத்திரால் இந்த வார்த்தை சொல்லப்பட்ட போது சீ என்ற சப்தம் சபையில் எழுந்தது. முதியோர்கள் வளர்ந்து சபை கலங்கிற்று. அரசனுடைய துக்கம் வெளிப்பட்டது. பீஷ்மர், துரோணன், கிருபர் முதலிய வியர்வையும் உண்டாயிற்று. தலையை பிடித்து கொண்டு விதிர உயிர் போனவர் போலவே உட்கார்ந்திருந்தார். முகம் தொங்கி போன போல் பாம்பு போல் பெருமூச்செறிந்து செந்தரியில் ஆழ்ந்தார். திருதராஷ்டிரர் மட்டும் மகிழ்வுடன் என்ன ஜெயிக்கப்பட்டது என்று பலமுறை கேட்டிருந்தார். துச்சாதனன் முதலிடம் கூடிய கர்ணன் மிகவும் மகிழ்ந்தான். மற்ற சபையோரின் கண்களிலிருந்து நீர் பெறியிற்று. ஜெயித்தினா மதம் பிடித்த சுகுனி தர்மபுத்திரை கூறிய கேட்டு ஜெயித்தாயிற்று என்றான். விதுரரே, வாரும், பாண்டவர்களால் பகுமானிக்கப்பட்டவும் அவருடைய பெரிய பாரியமான திரௌபதியை அழைத்து வாரும். வீட்டை விளக்கட்டும், சீக்கிரம் வரட்டும், அந்த பாவி வேலைக்காரன் வந்து சேரட்டும்னு சொல்லிட்டு துரியோதன சொல்கிறான். விதுரர் சொல்கிறார், கிருஷ்ணனை அடிமையாகி விடவில்லை. தர்மபுத்திரன் தனது சுதந்திரத்தை இழந்த பிறகு அவளை பணையம் வைத்தாயிருக்கிறான் என்றால் என்பது தீர்மானம். கௌரவர்களுக்கு முடிவு இந்த வந்து கொண்டிருக்கிறது. எல்லோரையும் கொண்டு போகும் கொடிய நாசம் வருகிறது. நண்பர்களின் நன்மை பயக்கும் நீதி வார்த்தைகள் கேட்கப்படவில்லை. பேராசை தான் வளர்கிறது என்று விதுரர் சொல்றார். பராதிகாமி, திரௌபதியை அழைத்து வா, உனக்கும் பாண்டவர்களுக்கும் பயம் வேண்டியதில்லை. இந்த விதுரரை பயந்து போய் பலவாறாக பெயர்க்கிறார். அவர் எப்பொழுதுமே நம்முடைய விருத்தியை விரும்புவதில்லைன்னு சொல்லி இந்த பிராத்திகாமி அப்படி அவனை கூப்பிட்டு சொல்கிறான். இப்படி கூறப்பட்ட பிராத்திகாமி அரசனுடைய கட்டளை மேற்கொண்டு சீக்கிரமே சென்றான். சிம்மகோஷ்டத்தில் நாய் புகுவதை போல் அவன் சென்று பாண்டவர்களின் மகிழ்ச்சியை நெருங்கினான். திரௌபதி, பிராத்திகாமி சொல்கிற திரௌபதி, யுதிஷ்டர் உன்னை சூதியில் மதத்தால் மயங்கி இருக்கிறார். துரியோதனன் உன்னை ஜெயித்து விட்டான். ஆதலால் நீ திருதராஷ்டிரனுடைய வீட்டை அடைய வேண்டும். யக்ஞசேனி அங்கு வேலை செய்ய நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொல்கிறான். திரௌபதி சொல்கிற, பிராத்திகாமி, இது என்ன இப்படி பேசிக்கிறாய்? அந்த ராஜபுத்திரன் மனைவியை பணைய வைத்து ஆடுவான், எப்படி ஆடுவான்? ராஜா சூதியில் மயங்கி மதி விழுந்து விட்டாரா? அவருக்கு வேறொரு பணையும் இல்லாமல் போயிட்டா? வேறு எதுவுமே இல்லாத பொழுதுதான் அந்த பாண்டவர் அஜாசத்திரு உன்னை வைத்து ஆடினார். ராஜபுத்திரி, அவ்வரசர் முதலில் சகோதரரையும் பிறகு தம்மையும் பந்தயம் வைத்து இழக்கப்பட்ட பிறகுதான் நீ வைக்கப்பட்டிருக்கான்னு சொல்ல. இப்போ திரௌபதி சொல்கிற, சூதபுத்திரா, நீ சபைக்கு போய் அந்த சூதாடியரிடம் நீ முதலில் உண்மை தோற்றீரா அல்லது என்னை தோற்றீரா என்று கேள். அவர் தோற்று போன பிறகு என் பக்கத்துக்கு என்ன அதிகாரங்கள்னு கேட்குறாவோ. அவன் சபைக்கு போய் அரசர்கள் நடுவில் யுதிஷ்டரை நோக்கி திரௌபதி குறித்து சொன்னான். யுதிஷ்டர் மனம் குறுங்கி உயிரிழந்த போல் இருந்தார். சூதனிடம் நல்லதோ பொல்லாததோ ஒரு மொழியும் கூடவில்லை. அப்போ துரியோதனன் சொல்கிறான், பாஞ்சாலி இங்கே வந்து இந்த கேள்வியை கேட்கட்டும், அவர்கள் இந்த வார்த்தையை இங்கே எல்லோரும் கேட்கட்டும். வைஷமாயன சொல்கிறார், துரியோதனுக்கு கட்டுப்பட்ட அந்த சூதன்
பிரார்த்திக்காமே சென்று திரௌபதியை பார்த்து துக்கத்துடன் தெரிவித்தான். திரௌபதி சொல்றா, தர்மமானது கௌரவர்களை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். என்னுடைய தர்ம பரமான கேள்வியை சபையோரிடம் போய் கேள். சிறந்த தர்மாக்தர்களும் நீதிமான்களும் அவர்கள் எதை நிச்சயித்துக்கிறார்களோ அதை நான் செய்வேன்ற வைஷம்பாயனை சொல்கிறார். திரௌபதியின் இந்த வார்த்தையை கேட்டு சூதன் சபைக்கு போய் அதை தெரிவித்தான். துரியோதனுடைய முரட்டு பிடிவாதத்தை அறிந்தவர்கள் தலையை தொங்க போட்டுக்கொண்டு ஒன்றும் சொல்லவில்லை. துரியோதன் சொல்கிறான், துச்சாதனா, புத்தி இல்லாத சூதன் பீமசேனுக்கு பயப்படுகிறான். நீயே நேரில் போய் திரௌபதியை பிடித்து கொண்டு வா. சுதந்திரம் எழுந்துவிட்ட பகைவராகி அவர்கள் என்னை வந்து சேரட்டுன்றான். அந்த ராஜபுத்திரன் சிவந்த கண்ணுடன் தமையன் கட்டளையை கேட்டதும் எழுந்து மகாரதரான பாண்டவர்கள் கிரகத்தில் புகுந்து ராஜபுத்திரான திரௌபதியிடம் பின்வருமாறு கூறினான். துச்சாதனன் சொல்கிறான், பாபா பாஞ்சாலி, கிருஷ்ணே, நீ ஜெயிக்கப்பட்டாய். வெட்கத்தை விட்டு நீ துரியோதனை நினைப்பார். தாமரை எழுதல் போல் அகன்ற கண்களை உடையவளே, நீ கௌரவர்களுக்கு சேவை புரிய வேண்டும். சூதாட்ட நீதிப்படி அடையப்பட்டிருக்கிறாய் சொல்கிறான். இப்போ வைஷம்பாயன் சொல்கிற, அவள் அப்பொழுது மனமுடிந்து கலையெழுந்த முகத்தை கையால் துடைத்து கொண்டு துக்கம் மேலிட்டு முதியோர்களை குருமனரின் ஸ்திரீகள் எங்கிருக்கிறார்களோ அங்கு ஓடினாள். துச்சாதன கோபம் கொண்டு கர்ஜித்து கொண்டு வேகமாக அவளை பின்தொடர்ந்தான். அலையலையாக நின்று தொங்கியிருந்த அவள் கூந்தலை அந்த அரசு சிரேஷ்டான மகிழ்ச்சியை பிடித்து இழுத்தான். கூந்தலை பிடிச்சு பெண்ணோட தலைமுறையை பிடிச்சாலே பாவம், அவன் தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறான். ராஜசூயம் என்ற மகா யாகத்தில் அவரூப அபிஷேக காலத்தில் மந்திரிக்கப்பட்ட தீர்த்தத்தால் நனைக்கப்பட்ட கூந்தல்கள் பாண்டவர்களின் பராக்கிரமத்தை அவமதித்து திருதராஷ்டிர மன்னனால் பலாத்காரமாக பிடிக்கப்பட்டாள். அந்த துச்சாதனன் நீண்ட கூந்தலை உடைய அவளை நாதர்களுக்கு அனாதையைப் போல் பிடித்தெழுந்து சபைக்கல்லில் கொண்டு வந்து வாழை மரத்தை காற்று அலைக்கழிப்பது போல் அலங்கோலப்படுத்தினான். அப்படி இழுக்கப்பட்டதில் கொடி போன்ற உடம்பு குன்றி மெதுவாக, நான் ரஜஸ்வலையாக இருக்கிறேன், அதாவது அவளுக்கு மென்ஷஸ் பீரியடு, புத்தி இல்லாதவனே, ஒரே வஸ்திரம் எனக்கு, அயோக்கியனே, என்னை சபைக்கு கொண்டு போவது சரியா அப்படின்னு கேட்கிறாவும். அப்போ துச்சாதனன் கிருஷ்ணயின் கரி கூந்தலை மீண்டும் பலாத்காரம் அவற்றை பிடித்து ஜெயஸ்ரீராம கிருஷ்ணரையும் நரநாராயணர்களையும் தன்னை காப்பதற்கு கூவி திரௌபதி கதிரிகையில் பின்வருமாறு அவரிடம் கூடினான். திரௌபதி, நீ ரஜஸ்வரியாக இரு, ஒற்றை வஸ்திரத்தோடு இரு, அல்லது வஸ்திரம் இல்லாமல் தான் இரு. சூதாட்டத்தில் இயக்கப்பட்டவள் நீ, அடிமையாக செய்யப்பட்டிருக்கிறாய். உன் தகுதிப்படி உனக்கு பாஷமும் இனி அடிமைதான் அப்படின்றான். கூந்தல் கலைந்து பாதி வஸ்திரம் எழுந்து துச்சாதனால் அலங்கோலக்கப்பட்ட திரௌபதி விற்க மேலிட்டு கோபத்தால் கொதித்து நாத்து எழுதெழுத பின்வருமாறு கூறினாள். இந்த சபையோர் அனைவருக்கும் சாஸ்திரம் கற்றவர்கள், அதன்படி செயல் புரியவர்கள், இந்திரனுக்கு ஒப்பானவர்கள், பெரியவர்கள், குருஸ்தானத்தில் உள்ளவர்கள், இப்படி அவர்கள் முன் நிற்க நான் சகிக்கவில்லை. ஐயோ, பாரத வம்சத்து தர்மம் அழிந்து போயிற்று, க்ஷத்ரிய அறிவாளிகளின் நடத்தையும் அழிந்து போயிற்று, கௌரவர்களின் தர்மக்கரை உடைந்து போயினதை சபையில் எல்லா கௌரவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. மகாத்மா நம்ம துரோணர், பீஷ்மர், விதுரர், திருதராஷ்டிரர், மகாராஜா ஆகிய அனைவருக்கும் புத்தி குத்தி இல்லாமல் போய்விட்டதாலாம் கேட்குறாங்க. இப்போ பீஷ்மர் சொல்கிறார், யுதிஷ்டிரன் செல்லுமிருந்த பூமி அனைத்தையும் விடுவான், தர்மத்தை விடமாட்டான். தான் ஜெயிக்கப்பட்ட மாட்டேன்னு தெரிந்தும் இந்த பாண்டவன் சொல்லிவிட்டான். அதனால்தான் இதை பற்றி ஆராய என்னால் முடியவில்லைன்னு சொல்கிறார். திரௌபதி சொல்கிறார், சூதியில் கை தேர்ந்தவர்களும் அயோக்கியர்களும் கெட்ட எண்ணம் உடையவர்களும் மோசக்காரர்களும் சூதினாலேயே வேட்கை உடையவர்களும் சூதாட்டத்தில் பயிற்சி இல்லாத அரசரை சபைக்கு அழைத்திருந்திருப்பதால் அவர் இஷ்டப்படி ஆடிவராக எப்படி கெட்ட எண்ணத்துடன் மோசடி செய்வதற்கே ஆரம்பித்த எல்லோரும் சேர்ந்து கபடரும் குரு பாண்டவ முதல்வரும் ஆகியவர் தன்னையும் பணைய வைத்திருந்த பிறகுதான் என்னை பணைய வைத்திருக்க சொல்கிறார். வஞ்சனை நிகழ்ந்திருக்கிறது. தங்கள் பெண்களுக்கு, நாட்டு பெண்களுக்கும் ஈஸ்வரமாய் உள்ளவர்கள், இந்த சபையிலும் கௌரவ பெரியவர்கள் எல்லோரும் என் கேள்வியை ஆராய்ந்து போய் சொல்லுங்கன்னு சொல்கிறாவோ.
பீமன் சொல்கிறான், ராஜ்யமும் தரும் ராஜ்யமும் நீரும் மற்ற நாங்களும் வஞ்சனையால் எதிரிகளால் கவரப்பட்டதில் எனக்கு கோபம் ஏற்படவில்லை. நீங்கள் எல்லோரும் அனைவருக்கும் ஈஸ்வரர். திரௌபதியை பணைய வைத்த இந்த காரியம் வரம்பு மீறியது என்று நான் கருதுகிறேன். அப்பர்களும் கொடியவர்களும் புத்தி திருந்தாதவர்களான எதிரிகளால் உன் பொருட்டு துன்பப்படுகின்றனர் சொல்கிறார். அர்ஜுனன் சொல்கிறான், பீமசேனா, முன்பு எப்பொழுதும் இப்படி ஒருத்தி பேசியது இல்லை. கொடிய பகைவர்களால் தன்னுடைய தர்மம் கௌரவம் அழிந்து போயிற்று என்பது நிச்சயம். திருதராஷ்டிர புத்திரான விகர்ணன் அப்படி துக்கத்தில் இருக்கும் பாண்டவர்களை பார்த்து பாஞ்சாலி இழுக்கப்படுவது பின்வருமாறு கூறினான். விகர்ணன் சொல்றது, வஞ்சகர்களால் சூதாட்டத்திற்கு அழைக்கப்பட்டு முதலில் தன்னை பணையம் வைத்து தோற்ற பின் இந்த பாண்டவர்களால் திரௌபதி பணையமாக வைக்கப்பட்டிருக்கார். அது நியாயம் இல்லைன்னு சொல்கிறான். யார்? விகர்ணன். விகர்ணன் சொன்னதை வச்சுட்டு இதை கேட்ட சபையோர்களில் விகர்ணனை புகழ்ந்து பேசினவரும் சகுனியை எழுந்து பேசியவர்களும் கலவரமாக பெரிய ஒலி கிளம்பியது. இந்த ஒலி அடங்கியதும் கர்ணன் கோபத்துடன் அழகான கையை தூக்கி கொண்டு பெருமாறுமாறு பேசினான். திரௌபதியால் வினவப்படும் இந்த சபையோர் ஒன்றும் சொல்லவில்லை. இந்த திரௌபதி புத்திரி தர்ம வழியில் ஜெயிக்கப்பட்டவள் என்றுதான் அவர்கள் கருதுகிறார்கள் அப்படின்றான். திருதராஷ்டிர புத்திரா, நீ மட்டும் வெறும் சிறு பிள்ளையால் பிளவுபட்டு போய் எழுதுகிறாய். சிறுவனாகிய நீ சபையின் நடுவே பெரியவன் போல் பேசுகிறாய் அப்படின்னு இந்த விகர்ணனை பார்த்து இவன் கர்ணன் சொல்கிறான். இந்த பாண்டவர்களுடைய பொருள் எதுவோ அது அனைத்தையும் அந்த பாண்டவர்களுக்கும் இவளும் எல்லாம் தர்ம முறைப்படிதான் சகுனியால் ஜெயிக்கப்பட்டவர்கள். துச்சாதனா, இந்த விகர்ணன் மிகச் சிறியவன், எல்லாம் தெரிந்தவன் போல் பேசுகிறாள் சொல்கிறார். அதை கேட்டதும் பாண்டவர்கள் அனைவரும் நாங்கள் மேல் வஸ்திரங்களை கலைந்து சபையில் எரிந்துவிட்டு உட்கார்ந்தனர். பிறகு துச்சாதனன் திரௌபதியின் வஸ்திரத்தை பிடித்து சபை நடுவில் மத்தியில் வலுவாக இழுக்க தொடங்கினான். வஸ்திரம் இழுக்கப்படுகையில் திரௌபதியால் கிருஷ்ணா அப்படின்ற தியானம் செய்யப்பட்டார். கோவிந்தா துவாரகா புரிவாசா, கிருஷ்ணா கோபிகளை பிரியவனே, கௌரவர்களால் நாம் மானபங்கம் செய்யப்படுவது உனக்கு தெரியவில்லையாலாம் கேட்டு கதறாவோ. அப்போ திரௌபதியின் வஸ்திரம் இழுக்கப்படுகையில் அதே மாதிரியான வஸ்திரம் தோன்றிற்று. அப்படியே பல தடவை வளர்ந்துட்டே வருது. அது இழுத்து இழுத்து எடுத்து டயர்டாகி விழுந்துடுறான். ஸோ அப்போ பீமன் அரசர்களிடையே உரத்த கோபத்தால் உதடு உசிக்கையில் என் கையை பிசைந்து கொண்டு பின்புலமாக சபதம் செய்தான். நான் இந்த சபதம் செய்துவிட்டு மன்னர்களையும் அதை செய்ய தவிரால் பிதாமகர்களும் முன்னோர்களும் அடைந்த கதியை அடையாமல் போவேன். இந்த துர்புத்தியும் பாரத வம்சத்தின் பெயரை கெடுப்பவனாகிய பாவி துச்சாதனுடைய மார்பை பலாத்காரமாக பிளந்து அந்த ரத்தத்தை நான் குடிப்பேன்னு சொல்கிறான். வைஷம்பாயன் சொல்ற, எப்போது திரௌபதியின் வஸ்திரங்களில் குபியரா சபையும் வளர்ந்து கொண்டே இருந்ததோ அப்போது துச்சாதன் கை சோர்ந்தது. வெட்கி போன பிறகு உட்கார்ந்து விட்டான் அவன். முன்பு என்ன செய்ய தவறி போனது, இப்பொழுது பிறகு செயல்பட வேண்டும். பலவானால் பலாத்காரம் அழிக்கப்பட்டு நான் பயமிழந்து பலவலத்து விட்டேன் அப்படின்னு திரௌபதி சொல்கிறார். இந்த குரு சபையில் கௌரவர்களுக்கு நான் அபிவாதனை செய்கிறேன். ஏற்கனவே என்னால் செய்யப்பட வேண்டிய அபராதமாக கொல்லப்பட்டது. வைஷம்பாயனை சொல்கிற, தபஸ்வினியான அவள் துக்கம் மேலிட்டால் பூமியில் விழுந்து அங்கனம் செய்யத்தகாத அவள் சபையில் பிரலாபித்தாள். சுயம்பர காலத்தில் கூடியிருந்த அரசர்களால் நான் மேடையில் பார்க்கப்பட்டேன். வேறு இடத்தில் முன்பு பார்க்கப்படாத நான் இப்போது அம்பலத்திற்கு வரும்படி ஆகிவிட்டது. பாண்டவர்களுடைய வீட்டில் காற்று வேகமாக பட்டால் அடித்தாலும் பொறுக்காதவர்கள் துராத்மாவால் தொடப்பட்டதை இப்போது பொறுத்து கொண்டிருக்கிறார்கள். மருமகளும் மகள் போன்றவளும் இப்படி துஷ்டர்களால் கஷ்டப்பட தகாதவளும் நான் பிடிக்கப்படுவதை இந்த குரு வம்சத்தினர் பொறுப்பது காலத்தின் விபரீதம். சமமான குலத்தில் பிறந்து தர்மராஜருக்கு மனைவியாக என்னை சூதாட்டின் பையனா அடிமையாகிவிட்டேனா அல்லது அப்படி இல்லையா என்று சொல்லுங்கள். இப்போ பீஷ்மா சொல்கிறார், கல்யாணி, தர்மத்தின் போக்கு அறிவாளிகளான மகாத்மானாக உலகில் அறிய முடியாமல் இருப்பது என்று முன்னமே கூறியுள்ளேன். உலகில் பலவானான மனிதன் எதை தர்மமாக கருதுகிறானோ அதுவே தர்மமாகிவிடும் சொல்கிறார் அவர். ஆனால் இந்த குலத்திற்கு அழிவு காலம் வெகு நிச்சயம் தாமது என்று வரப்போகிறது.
என குறிப்பிடப்பது போல் கௌரவர்கள் எல்லோரும் பேராசையும் மதிமயக்கையும் கை கொண்டு அப்படின்படி நடக்கின்றனர். கல்யாணி உயர்குலத்தில் பிறந்தவர்கள் துன்பங்களால் மிகவும் பீடிக்கப்பட்ட போது தர்மநெறியை விட்டு நழுவுவதில்லை. அப்படிப்பட்ட நீ எங்களுக்கு மருமகளாக இருக்கிறாய். பாஞ்சாலி, உன்னிடம் இந்த நடத்தை பொருத்தமாகி உள்ளது. கஷ்ட நிலையை அடைந்து தர்மத்தையே நாடுகிறாய் அல்லவான்னு சொல்கிறார் அவர். இந்த அளவில் இன்னைக்கு 17வது நாள் கதையை நான் நிறைவு செய்கிறேன். இந்த கேளுங்க. இந்த திரௌபதி வசாபரணம் முக்கியமான நிகழ்வு மகாபாரதத்தில். அது இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை சரியாக பார்க்கறதா இருந்தால் ஐ எம் ஆல்சோ நாட் இன்ட்ரெஸ்டட் டு ப்ரொசீட் ஆன் திஸ். அதை பாருங்க, மற்றவங்கள பார்க்க சொல்லுங்க. நமஸ்காரம்.